ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல பீஸ் எல்லாம் குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க. என் பையனுக்கு லெக் பீஸ் பிடிக்கணுன்றனால நான் அதை மட்டும் 2 பீஸாக எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் குட்டி குட்டி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சிக்கன் 65 மசாலா தான் தேவைன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இப்போ சிக்கன் 65 பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போதும், ஏன்னா நம்ம 1/2 kg தான் எடுத்துருக்கோம். நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். மசாலாவுக்குமே நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் எல்லாமே 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லை, ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், மல்லித்தூள், அதையும் போட்டு அதுக்கப்புறம் இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு 1/2 ஸ்பூன் போதும். நான் எப்பவும் சால்ட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன், ஸோ 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட 3 ஸ்பூன் ரைஸ் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ரைஸ் பவுட்ரு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் பவுட்ரு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதோட ரைஸ் ஃப்ளவர் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி மினிமம் ஒரு 1 ஹவராவது ரெஸ்ட்டில் கொடுத்துருங்க. ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி அதை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்குவோங்க. நல்லா ஹீட் ஆகிடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் 2 பீஸ் எடுத்து ஆயிலில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு நிறையா டைம் எடுக்கும். லெக் பீஸ் எப்பயுமே மினிமம் 5 மினிட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ திருப்பி விட்டு, அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். சிக்கனில் மேக்ஸிமம் லெக் பீஸு ஈரல் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரை ஆகும்போது வெடிக்கும். சிக்கன் டப்புன்னு வெடிக்கும்போது அந்த ஆயில் வந்து நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். சிக்கன் பீஸ் வந்து ஏற்கனவே டைம் அதிகமாக தான் எடுக்கும். மேக்ஸிமம் லெக் பீஸ் வந்து டைம் அதிகமாக எடுக்கும் தான், இப்படி தான் வெடிக்கும். ஸோ கவனமாக இருக்கும். அந்த பக்கம் போடாமல் என் மேலே பட்டிருந்தால் கண்டிப்பாக காயமாயிருக்கும். ஸோ கவனமாக இந்த லெக் பீஸ் பண்ணும்போதும் லிவர் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு தடவை திருப்பி விட்டுட்டு பாருங்கள். ஓகே, இது ஓகேன்னு தோணுச்சுன்னா நல்லா கலர்லேயே தெரிஞ்சிடும் அது நல்லா வெந்திருக்கா எப்படின்ட்டு. ஸோ என்னோடய சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அதை எடுக்க போகிறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துடணும். கலர் பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இப்படி தான் வரும் கலர். இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப மீதி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு திரும்ப மீதி இருக்கிற சிக்கன் பீஸ் எடுத்து நான் திரும்பவும் ஆயிலில் போடுறேன். போட்டு இதுவும் அந்த சிக்கன் மாதிரி அதே சேம் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். லெக் பீஸ்க்கு மட்டும் தான் நமக்கு மோர் தென் டைம் எடுக்கும். ஸோ லெக் பீஸ் எப்படி ஃப்ரை பண்ணமோ அந்த மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். இது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.